நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. திருக்காட்சி பெருவிழாவுக்கு பின் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த நன்றி உணர்வோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய ஆசீர்வாத கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரை சந்திக்க இறைவன்தாமே உங்களுக்குள்ளே ஆற்றலையும் பலத்தையும் தந்து உங்களை அவர் முன் நிற்க வைத்து துதிக்கவும் போற்றவும் புகழவும் வழிவகை செய்து தருகிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். இன்று திருப்பாடல் 2 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்கிற இந்த வார்த்தைகள் கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் உரிமை சொத்தாகவே அளிக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் சிந்திக்கவும் உணரவும் அழைக்கப்படுகிறோம். நாம் அவருடைய உரிமை சொத்தான பிள்ளைகள். ஆகவேத்தான் கடவுள் பல எல்லா காரியத்தையும் நாடுகளையும் மக்களையும் நமக்கு உரிமை சொத்தாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த உண்மையை வாக்குறுதியை நமக்கு நிறைவாக்கி தருகிற அந்த நல்ல ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நாம் எத்துணை பாவிகளாக இருந்தாலும், எந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவைகளை விட்டுவிட்டு ஆண்டவரே என் நிறைவு என்று அவர் பின்னே நாம் வருகிற போது, அவரை நம் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஆண்டவரும் நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்கிற வார்த்தையை நமக்குரிய வார்த்தையாக்கி நம்மை அவர் மீண்டுமாய் தகப்பனுக்குரிய ஆசீர்வாத கிருபையிலே வைத்து பாதுகாக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை தர்மியான நாளில் பாடி புகழ்ந்து
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் என்கிற இந்த வார்த்தை, கடவுள் நம்மை உலக ஆசீர்வாதங்களுக்குள் நிறைவாக கொண்டு செல்கிறார். உலகத்தை சார்ந்த அந்த உயர்விலும் அவர் நம்மை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். பொருளாதார தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாளில் கடவுள் நமக்கு உதவி செய்து நம்மை உயர்த்துகிற தெய்வத்தை பாடி புகழ்வோம். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதித்து வழிபடுகிற போது அகமகிழும்படியான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிறீர். இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி தெய்வத்தின் கரங்களில் எங்களையே முழுமையாய் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.